இந்தியா டு சிங்கப்பூர் டிராவல் மினி விளாக். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நியர்பை இருக்கிறது ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் தான். வீட்டில இருந்து ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கே 3 hours ஆகும். சிங்கப்பூர்லேருந்து நான் இந்தியா போகும்போது ஹஸ்பண்ட் என் கூட வரல. பட் ஒரு 2 நாள் எமர்ஜென்சி லீவுக்காக வந்திருந்தாங்க ஊருக்கு. ஸோ அவங்க கூடயே அப்படியே சிங்கப்பூருக்கு நான் கிளம்பியாச்சு. இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போகும்போது என் பொண்ணு எப்போவுமே தூங்கிடுவா. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் இமிகிரேஷனில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு கேமராவை எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னா கதகளி ஃபேஸோட நெத்தியில் வச்சிருப்பாங்க. நம்ம அவங்களோட நெத்தியை பார்க்க வேண்டியது இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்து அப்படியே பழகி போச்சு. நான் ஏன் சிங்கப்பூருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் சிங்கப்பூருக்கு விசிட்டர் பாஸில் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கேங்க. இது என்னோட 6th விசிட்டிங். ஹஸ்பண்ட் துபாயில் 5 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் 2 years அங்கே தான் இருந்தேன். ஹஸ்பண்டுக்கு சிங்கப்பூரில் நல்ல ஆஃபர் கிடைச்சதுனால இங்கே வந்தாங்க. நான் அப்படியே டெலிவரிக்காக ஊருக்கு போயிட்டேன். குழந்தை பிறந்து 6 months அப்புறம் சிங்கப்பூர் வரலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு இங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். பொண்ணு 3 வயசுக்கு அப்புறம் ஸ்கூல் போனால் இந்த மாதிரி ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீசா கிடச்சுன்னா இங்கே படிக்க வைக்கலாம். ஆர்